வந்திருக்குது. சுரேஷ் காமாட்சி அவங்களாம் சொல்லியிருக்காங்க. திரைப்படங்கள் ஹீரோயிசத்தை நோக்கி நகருது. மெயின் என்னென்னா இவர் கால் ஷீட் கிடச்சிச்சா அதுக்கப்புறம் படம் பண்ணிடணும். ஆமாம், அதுதான், வேறு எந்த மண்ணும் கிடையாது. முன்னெல்லாம் வந்து கதை வச்சுக்கிட்டு ஏறி ஏறி இறங்குவாங்க. சார் இந்த கதை வச்சுருக்கேன் சார் அப்படின்னு. இப்போலாம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் வராரு நம்ம நாயகன் லோகேஷ். அவர் பார்த்தா அந்த விக்ரம்லேயே நான் சொல்லியிருப்பேன், எந்த ஊர்லடா சிட்டிக்குள்ளே உட்காந்துட்டு பீரங்கி வச்சு சுட்டு சண்டை போட்டுனுக்குறாங்க. வெற்றிமாறன் எடுக்கிற மற்ற ஒரு விசாரணை கூட எடுத்தாங்க. ஒரு ஸ்டேஷனில் தான் ரைட்டர் இருப்பாங்க. கமிஷன் ஆஃபீஸில் எங்கே ரைட்டர் இருப்பாங்களா? டிடி கேஸு யாராவது மாட்டியிருப்பாங்க, இல்லை மாட்டினா கூட இல்லைன்னு வாங்க. அதான் ஒன்று, டிடி கேஸை யார் கேட்டால் சொல்லுவாங்க ஸ்டேஷன் தான் அது. இதெல்லாம் ஒரு ஆளை வச்சுட்டே வந்துட்டார். ஆனால் இப்போ பார்த்தா ஒரு 50 பேர் 100 பேர். இந்த லியோ படம் தானே, இவர் நம்ம சொன்னார், நல்லா இருந்துச்சு அந்த அவர் சொன்ன விதம். ப்ளூ சட்டை மாறன் அவர் வாட்டில் வராரு, ஒரு 1000 பேர் வரான், நேராக எதிர்க்க வரான். இவர் அவங்கள்ட்ட சண்டை போடுறாரு, எல்லாரையும் அடித்து படுக்க வச்சிடுறாரு. அது பார்த்தா அந்த திருவிழா கூட்டத்தில் அந்த கிரவுண்டில் படுத்து கிடப்பாங்க ஜனங்க, அந்த மாதிரி எல்லாரையும் படுக்க வச்சுட்டு ஒரு 4 பேரை மட்டும் அடிக்கணும். எங்கே இந்த பிரச்சனை வருதுன்னு லோகேஷ் கனகராஜை மட்டும் குறி வச்சுருக்காங்க. நான் சொல்கிற அந்த மனுதாரருக்கு நெல்சன், அந்த புஷ்பா படத்தார் அவரு, கேஜிஎஃப் படத்தார் அவரு, வேறு யார் இருக்கா, இந்த ஹெச் வினோத், இந்த மாதிரி ஒரு 10 டிக்கெட்டை சேர்த்துருக்கணும் எதிர் மனுதாரர்கள்லாம். வணக்கம் சார். வணக்கம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு வந்து ஒரு பதிலளிக்க உத்தரவு அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காங்க. இந்த சம்பவம் என்னன்னா, நேற்று வந்து ஒருத்தர் வந்து ஒரு வழக்கு வந்து போட்டிருக்காரு. லியோ படத்துல வந்து நிறைய வன்முறை காட்சிகள் இருக்கு, நிறைய கலவரம் பண்ற மாதிரி சீன் இருக்கு, போலீஸ் உதவியோடயே வந்து நிறைய ரவுடிசம் பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு வழக்கு போடுங்க, லோகேஷ் கனகராஜ் மேல வந்து ஒரு உளவியல் பரிசோதனை பண்ணுங்க வழக்கு போடுறாரு. அதுக்கு இன்னைக்கு கோர்ட் வந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. எதுக்காக இந்த வழக்கெல்லாம் போடுறாங்க? உங்களுடைய பார்வை என்ன இது மேல? அதாவது நம்ம நிகழ்ச்சியிலேயே பல தடவை நம்ம வலியுறுத்தி இருக்கோம், பேசியிருக்கோம். நான் பல இதில் வந்து இதை வந்து ரொம்ப கடுமையாகவே இது பண்ணியிருக்கேன். என்னென்னா, நம்ம எல்லாமே உளவியல் சம்மந்தப்பட்டது தான். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சின்ன வயசில் அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோவை ஏதோ ஒரு வகையில் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த நடை, உடை, பாவனை, ஹேர் ஸ்டைலு எல்லாமே அந்த இது. கோபம் கூட அந்த மாதிரி தான் வரும், ஹீரோவுக்கு வர மாதிரியே வரும். ஹீரோ கோபம் வந்து எதையாவது தூக்கி போட்டு உடச்சாருன்னா என் வீட்டில் அதே மாதிரி பண்ணுவான். இது வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயம். அப்போ எம்ஜிஆர் வந்து போற்றப்படுகிறார். என்ன காரணம்? அவர் படத்தில் கொஞ்சம் கூட இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் பார்த்துக்குவார். அவர் போய் சண்டை போட மாட்டார், முக்கா 3 அடி வாங்கிட்டு தான் அடிப்பார். கூடிய வரைக்கும் தவிர்க்க பார்ப்பார். அவர் போய் லவ் பண்ண மாட்டார், பெண்கள்கிட்ட தரக்குறைவாக நடக்க மாட்டார், வயதானவர்களை மரியாதையாக பேசுவார். இங்கே மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி பெருசு ஓரம்பா அதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே ஏன்னா ஒரு நல்ல ஒரு சமூகம். மெயினாக மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறது நடித்ததே கிடையாது அவர். ரசிகர்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு. சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த் இவங்களாம் அந்த சிகரெட்டு பிடிக்கிறத பார்த்து எவ்வளோ பேர் அந்த புகைப்பழக்கத்துக்கு வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நம்மளை வந்து ஒரு வளர்ந்த ஆண் மகனாக நினைக்கணும்னா முதல்ல போகிறது சிகரெட் அடிக்கிறது தான். இப்போலாம் டாஸ்மார்க் போகிறதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது அந்த காலம். இப்போ டாஸ்மார்க் போய் சரக்கு ஒரு பீர் அடிச்சுட்டு அப்படியே ஆலப்பறையை கொடுத்துருந்தோம் வச்சுக்க, அது முதல் ஸ்டெப்பு. அடுத்து சரக்கு, அந்த மாதிரி. அப்போது இது எல்லாமே எதோடைய தாக்கம்னா சினிமாவும் ஒரு தாக்கம். உடனே இவங்க வருவாங்க, எங்களால் தான் வருதா அப்படின்னு. இங்கே சமூகத்தில் இருக்குதானே காமிக்கிறோம், ஏன் காமிக்கிற? அப்போது இந்த பிரச்சனை என்னென்னா, இது வந்து மெயினாக ஆதிக்கம் செலுத்துது. அப்போ இதை வந்து பார்த்து தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது தான். இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட் என்னென்னா, ஒரு காலத்தில் ஒரு படம் அப்படின்னா ஓரளவுக்கு தான் வன்முறை இருக்கும். ஒரு ஹீரோ இருப்பார், ஹீரோயின் இருப்பார், லவ் பண்ணுவாங்க, தான் பண்ணுவாங்க. சண்டைனா ஒரு 5 பேர் அடிப்பார் அதிகபட்சமாக. அதுவும் உளுந்து புரண்டா அடித்து இதை முடிச்சிடுவார். எம்ஜிஆர்லாம் ஒரு ஆளை வச்சுட்டே வந்துட்டார். ஆனால் இப்போ பார்த்தா ஒரு 50 பேர் 100 பேர். இந்த லியோ படம் தானே, இவர் நம்ம சொன்னார், நல்லா இருந்துச்சு அந்த அவர் சொன்ன விதம். ப்ளூ சட்டை மாறன்
அவர் வாட்டில் வராரு, ம். ஒரு 1000 பேர் வரான், நேராக எதிர்க்க வரான். இவர் அவங்கள்ட்ட சண்டை போடுறாரு, எல்லாரையும் அடித்து படுக்க வச்சிடுறாரு. அது பார்த்தா அந்த திருவிழா கூட்டத்தில் அந்த அந்த கிரவுண்டில் படுத்து கிடப்பாங்க ஜனங்க, அந்த மாதிரி எல்லாரையும் படுக்க வச்சுட்டு ஒரு 4 பேரை மட்டும் அடிக்கல. ஏன்னா அவங்கள்ட்ட அவர் வசனம் பேசணும். அப்புறம் வசனம் பேசி அவங்களே அடித்து போட்டுறாரு அப்படின்னு. இதுதான் ஒரு ஆள் அதிகபட்சமாக என்ன ஃபிசிக்காக இருந்தாலும், ஏன் ஒரு பாக்ஸரே கூட்டு வந்து விட்டா கூட அவர் மிஞ்சி போனால் ஒரு 5 பேரை அடிக்க முடியும். டயர்ட் ஆகிடுவாங்க. நீ ஹீரோயிசம் ஹீரோவை காமிக்கிறன்றதுக்காக 1000 பேர் அடி, 50 பேர் அடி, 100 பேர் அடிக்குதுன்னா இது ஒரு பார்ட்டு. இப்போ இன்னைக்கு கூட நம்ம இதில் பேட்டியெல்லாம் வந்திருக்குது, சுரேஷ் காமாட்சி அவங்க சொல்லியிருக்காங்க, திரைப்படங்கள் ஹீரோயிசத்தை நோக்கி நகருது. மெயின் என்னென்னா இவர் கால் ஷீட் கிடச்சிச்சா அதுக்கப்புறம் படம் பண்ணிடணும். ஆமாம், அதுதான், வேறு எந்த மண்ணும் கிடையாது. முன்னெல்லாம் வந்து கதை வச்சுக்கிட்டு ஏறி ஏறி இறங்குவாங்க, சார் இந்த கதை வச்சுருக்கேன் சார் அப்படின்னு. இப்போலாம் அதெல்லாம் கிடையாது. கால் ஷீட் கிடைக்குதா, கிடைச்சோன்னா அவங்களுக்காக ஒரு கதை ரெடி பண்ணிட்டு போய் படம் பண்ணிட்டு இருக்காங்க. கதையா கதை மாதிரி ஒரு நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ அந்த மாதிரி ஒரு சில கோர்வையான காட்சி அமைப்புகள் வேணால் சொல்லலாம், அது கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் அவர் தான் ஹீரோயினை செலக்ட் பண்ணுவார், டைரக்டரே அவர் தான் செலக்ட் பண்ணுவார், ஹீரோயினை செலக்ட் பண்ணுவார். அப்புறம் எப்படி டான்ஸ் ஆடணும், என்ன பண்ணணும், எவ்வளோ பேர் இருக்கணும், என்ன எதுவும் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் இந்த பூஸ், ஹீரோக்களுக்கான இந்த பூஸ். அதில் என்னென்னா அதில் தான் இந்த வன்முறை காட்சிகள் வந்து வருது. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட் என்னென்னா, நான் அடிக்கடி சொல்கிறது, கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். யதார்த்தம் என்ன, ஓரளவுக்கு தான். ஒரு படத்தில் 200 பேர் பைக்கில் ஏறிக்கிட்டு போதை மருந்து விற்க போவோம். 5 பேர் போனாலும் போலீஸ் பிடிச்சிடும், ஒன்றா போனாலே. ஆமாம், ட்ரெஸ் எல்லாம் போட்டு குருன்னு போனால் மடக்கிடுவோம். என்னடா எங்கே 5 பேர் ஒருத்தர் போனாலே பிடிச்சிடுவோம். சரி, ஒருத்தராக தான் போகிறாருன்னு வச்சுக்க, 5 பேர் ஒன்றா ஹெல்மெட் மாட்டு கருப்பு போட்டு கையில் க்ளவுஸ் போட்டு ஒரே மாதிரி பைக்கில் போனால் மாட்டிக்கிடுவாங்க. அந்த படத்தில் பார்த்தா 200 பேர்கிட்ட போவாங்க. போலீஸ்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளாவது நான் எங்கேயாவது காட்டுவானுங்கன்னு பார்த்தா இல்லவே இல்லை. அவர் ஒரு பிரபலமான இயக்குனர், அரிய நல்ல படங்களை கொடுத்தவர். அவரும் அந்த மசாலாலாம் மாட்டினார். அதுக்கப்புறம் தான் வராரு நம்ம நாயகன் லோகேஷ். அவர் பார்த்தா அந்த விக்ரம்லேயே நான் சொல்லியிருப்பேன், எந்த ஊர்லடா சிட்டிக்குள்ளே உட்காந்துட்டு பீரங்கி வச்சு சுட்டு சண்டை போட்டுனுக்கிறான். ஒரு துப்பாக்கி வச்சு நீ சுட்டு இது பண்ணாலே எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது. ஆயுத தடை சட்டம்னு ஒன்று இருக்குது. நீ சும்மா ஒன்றும் இல்லை, துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வாங்கிக்கோ, ஒரு 35,000 40,000 பீகாரில் இதில் வாங்கிக்கிட்டு அப்படியே தூக்கி மாட்டிக்கிட்டு இந்த ரஜினி ஸ்டைலில் சுற்றிக்கிட்டு அப்படியே இந்த பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் அப்படி போயிட்டு வாயேன். அதோடு முடிஞ்சது கதை. பிடிச்சி ஆயுத தடை சட்டம், பொதுமக்களை பயமுறுத்தும் விதமாக ஆயுதத்தை கையாண்டு 2-3 செக்ஷன் போட்டு ரிமாண்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நீ அதை வச்சு எதுவுமே செய்ய தேவையில்ல, அது சும்மா அப்படி சுற்றிட்டு போனாலும் முடிஞ்சுது. ஆனால் இவங்க வச்சுருக்காங்க ஆயுதத்தை பார்த்தா, அவர் பார்த்தா ஒருத்தர் போதை மருந்து விற்கிறவரான், அவரை ஒரு மாதிரி காமிப்பாங்க, இதோ ஒரு மாதிரி காமிப்பாங்க. அப்புறம் ஸ்பெஷல்னு ஒருத்தரை கூப்பிட்டு வருவாங்க, எல்லாம் சண்டை போட்டுவாங்க, எல்லாம் துப்பாக்கியில் சுட்டு சண்டை போடுவாங்க. போலீஸு மருந்து கூட இருக்காது. இதைத்தான் அவர் சொல்கிறாரு இந்த வழக்கில். என்னையா பண்ணுறீங்க, இன்னொன்று போலீஸ் துணையோடு இந்த மாதிரி பண்ணுற மாதிரி காட்சிகள் இருக்கிறது, இதெல்லாம் எப்படி சகிச்சிக்க முடியும்? ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, நான் சொன்னேன் இந்த உளவியல் ரீதியான விஷயங்கள்னு. இந்த வன்முறை எண்ணங்கள் அதிகரிக்கும். நம்ம சூப்பர் ஸ்டார் வருவோம், பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு ரஜினிகாந்த், ஜெயிலர். ஆமாம், ஜெயிலர். அவர் வாட்டில் வீட்டுக்குள்ளே வர்ற எல்லாரையும் கொஞ்சம் பேர் வெட்டி சாப்பார், மீதி ஆள்லாம் ஸ்னைப்பர். ஆக்சுவலாக ஸ்னைப்பர் வந்து எத்தனை பேர் வருவாங்க அதில் வரும் 10க்கு மேலே வருவாங்க. 10 மேலே ஸ்னைப்பருங்க. அவங்க வாட்டில் எங்கெங்கெல்லாம் அடிப்பாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க. அந்த பாடியை எப்படி அப்புறப்படுத்துறாரு என்ன எதுவுமே தெரியாது, அவ்வளோதான், பார்த்துட்டு போயிடு அவ்வளோதான் அப்படின்னு. இவர் எல்லாரையும் கொல்லுவார். ஆனால் கடைசியில் பையனுக்கு சொல்லுவார், டேடிக்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குதாப்பா அப்படின்னு கேட்பார். அவன் இல்லை பாட்டுவான். லாஸ்ட்டில் வந்து நீ குற்றம் பண்ணியிருக்க, நீ போய் சரண்டர் ஆகிடுவார். இவர் சரண்டர் ஆக சொல்லுவார், ஒத்துக்க மாட்டார், கொண்டுருவார். இவர் பண்ண கொலைக்கெல்லாம் இவர் எங்கே போவார்? இதெல்லாம் ஹீரோயிசம் அதாயிடுச்சு, அது தனி ஃபீல்டு. அதை தான் சொல்கிறேன். அப்போ டைரக்டருடைய மனநிலையை சொல்ல வரேன். சொன்னல, ஹீரோனா அவர் 10 கொலை பண்ணாலும் அவர் போலீஸ் பிடிக்காது, எது கண்டுக்காது, பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுவார் எதுவுமே தெரியாது. அவர் பாடியை கொண்டு போய் பாலத்தில் வச்சு கீழே தள்ளி விட்டு வந்துடுவார். யாரும் கேட்க மாட்டாங்க, மறுநாள் அது என்ன ஆகும் எதுவுமே தெரியாது. கேட்டா என்னடா படத்தை படமாக பாரியா, என்னையா நீ சும்மா இதே எத்தனை தடவை தான் நான் படத்தை படமாக பார்க்குறது. இது ஒரு பாட்டு. லியோ அவர் என்னால் ஒரு உண்மையிலே சொல்கிறேன், அவங்க ரசிகர்கள் எப்படி பார்த்தா கலவையான விமர்சனம் தான் வந்துச்சு. ஒரு படம் ஓடுதுன்னா ஃபஸ்ட்டு ரசிகர்கள் பார்ப்பாங்க, அவங்க விரும்பி பார்ப்பாங்க, 2-3 தடவை பார்ப்பாங்க, 20 தடவை பார்த்தவங்களாம் இருக்கிறாங்க. அப்புறம் வெளி ஆடியன்ஸ் பார்ப்பாங்க,
நல்லா இருந்துச்சுன்னா மறுபடியும் பார்ப்பாங்க, ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் மறுபடியும் பார்ப்பாங்க. அவங்க போய் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. இதுதான் ரசிகரே ஓட்டம் எடுக்கிற அளவுக்கு எடுத்தால் இதுதான். இது என்னென்னா இதோடைய பிரச்சனை என்னென்னா, இவருக்காக நான் எடுக்கிறேன், இவரை நான் வந்து எந்தெந்த விதத்தில் காமிக்கணும்னா ஒரு சத்யராஜ் படத்தில் வருமே சார், நீங்கள் குழந்தை நீங்கள் பிறக்கவே இல்லை சார்னு ஒருத்தன் சொல்லுவான். அந்த மாதிரி எந்தெந்த விதத்தில் எடுக்கணுமோ எடுக்கிறதுன்றது வந்து கடைசியில் எங்கே போய் முடியும்னா, சார் நீங்கள் 50 பேர் அடிக்கிறீங்க, இன்னொருத்தர் மேற்காக சொல்லும்போது சார் நீங்கள் 100 பேர் அடிக்கிறீங்க சார், இன்னொரு இதில் சார் நீங்கள் பீரங்கி இழுத்துட்டு வரீங்க சார், பழைய காலத்து பீரங்கி அதை இழுத்துட்டு வரீங்க சார், வந்து அதை ரெடி பண்ணி அடிக்கிறீங்க பாருங்கன்னு. அப்போ இவ்வளோ விஷயங்கள். பீரங்கினா அந்த பீரங்கிக்கு குண்டு வேணும், அது எங்கேருந்து வருதுன்னு தெரில, அதுவும் அந்த காலத்து பீரங்கி, அது குண்டு எங்கே இருக்குது, சரி ரைட், அதெல்லாம் மறந்துடணும். அப்போ இந்த மாதிரி இது எல்லாமே ஒன்று ஒன்றா உச்சத்துக்கு போய் கடைசியில் அப்படி கைதி படத்தில் கூட பார்க்கலாம், ஒரு கமிஷனர் ஆஃபீஸை மூடி வச்ச மாதிரி காமிப்பாங்க. பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் கமிஷனர் ஆஃபீஸுன்றது புதுசாக, நான் பழைய கமிஷன் ஆஃபீஸ்லையும் பார்த்துருக்கேன், புது கமிஷன் ஆஃபீஸுக்கும் பார்த்துருக்கேன். ஒரு கமிஷனர் அலுவலகன்றது கமிஷனர் இருப்பார், அடிஷ்னலுங்க இருப்பாங்க, ஜாயின்ட் கமிஷனர் இருப்பாங்க, டெப்டி கமிஷனர் இருப்பாங்க. இந்த செட்டப் தான் இருக்கும். இவங்க வந்து டெப்டி கமிஷனர் வெளியே போகும்போது ஸ்டேஷன்களில் அசிஸ்டன்ட் கமிஷனரு, இன்ஸ்பெக்டரு, இந்த செட்டப் இருக்கும். ஒரு டெப்டி கமிஷனருக்கு ட்ரிப்ளிகன்னா அவர் கீழே ஸ்டேஷனு, இன்னொருத்தருக்கு புளியந்தோப்பு, டி நகர், அடையாறு, மயிலாப்பூர், இப்படி தனித்தனி செக்ஷன் இருக்கும். 12 டெப்டி கமிஷனர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஒருத்தருக்கு ஒரு 4 இது. இவங்க யாருமே இங்கே வரமாட்டாங்க. டெப்டி கமிஷனர் ஆஃபீஸ் கூட கமிஷன் ஆஃபீஸ் வெளியே தான் இருக்கும். ஒன்லி ஜாயின்ட் கமிஷனரு இதுதான் இருக்கும். இது பார்த்தா டிடி கேஸை பிடிச்சிட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா. ஆமாம், டிடி கேஸை பிடிச்சிட்டு கமிஷன் ஆஃபீஸ் அங்கே ஒரு ரைட்டர் உட்காந்துருப்பார். எவனாவது எடுப்பானா? ஏன் நான் கேட்குறேன், திருட்டி மாறினா எடுக்கிறேன், மற்ற எடுக்கிறேன். ஒரு விசாரணை கூட எடுத்தாங்க, ஒரு ஸ்டேஷனில் தான் ரைட்டர் இருப்பாங்க. கமிஷன் ஆஃபீஸில் எங்கே ரைட்டர் இருப்பாங்களா? டிடி கேஸு யாராவது மாட்டியிருப்பாங்க, இல்லை மாட்டினா கூட இல்லைன்னுவாங்க. ஏதாவது ஒன்று டிடி கேஸை யார் கேட்டால் சொல்லுவாங்க, ஸ்டேஷன் தான் அதிகமாக. லோக்கல் ஸ்டேஷன் பக்கத்தில் எந்த ஸ்டேஷனும் அதான் அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் எங்கே மாட்டுறியோ அந்த ஸ்டேஷன். ரெண்டாவது ஒருத்தர் நார்கோட்டிக் இதெல்லாம் பிடிப்பார், சரக்கு பிடிச்சிருப்பார், அதை கொண்டு வந்து கமிஷன் ஆஃபீஸ் உள்ள பள்ளம் தோண்டி உள்ளே வச்சுருப்பார். ஆமாம், இது எல்லாமே அப்போ நம்ம ஒரு காலத்தில் கிண்டல் பண்ணுவோம். இப்போ கூட பாலையாவெல்லாம் கிண்டல் பண்ணுறோம்ல. பாலையா படத்துக்கும் இப்போ எடுக்கிற முன்னணி நடிகர் படத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லு? நடிகர் மாறி இருக்காங்க, அவ்வளோதானே. ஆமாம், காட்சி அமைப்பு மாறல. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தான் எவரோ ஒரு புண்ணியவான் நம்ம வாட்டில் பேசிக்கிட்டு இருப்போம். அந்த புண்ணியவான் அதை விட பெரிய புண்ணியவான் அந்த கேஸை அக்செப்ட் பண்ணி நம்பரிங் ஆக்கி அந்த கேஸை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்களே, உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல செக் வைக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா இது எங்கேயாவது செக் வச்சு தான் ஆகணும். நீ வாட்டில் கத்தி எடுத்து சருந்த என்ன படம், அந்த இவர் மம்முட்டி பையன் நடிச்சிருப்பாங்களோ, கிங் ஆஃப் கோதா, அதில் பார்த்தா இப்போ ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஹீரோக்கள் எல்லாம் முன்னெல்லாம் வந்து நல்லவங்களாக இருப்பாங்க, வில்லன்கள் குடிப்பார்கள், சிகரெட் பிடிப்பார்கள், அப்பப்போ ஐட் அண்ட் டான்ஸ் பார்ப்பார்கள், முக்கா கோட்டு போட்டுக்குவார்கள், யாரை கூட இருக்கிறவனே சுட்டு கொள்வார்கள், பாஸ்ன்னு பேசுவாங்க, ரெட் லைட் வச்சு உக்காந்துக்குவாங்க, வேறு என்ன பண்ணுவாங்க, கொள்ளையடிக்கிறது, கொள்ளை பண்ணுறது, இந்த மாதிரி முறைகேடான வேலைகள் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஹீரோ இதை தடுக்க பார்ப்பார். ஒன்று போலீஸ் அதிகாரியாக இருப்பார், இல்லை ஏதோ ஒரு வகையில் தடுப்பார். இப்போ இவங்க தான் ஹீரோ ஆகிட்டேன். ஹீரோ செம்மரக்கட்டையை கடத்துறாரு. அட கடத்துறாம்பா, என்னப்பா இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டா என்ன பண்ணுறாங்கன்னா தேசிய விருது. அப்போ அடுத்து வர்ற ஒரு இயக்குனர் எப்படி எடுப்பார்? செம்மரக்கட்டை எடுத்தா தேசிய விருதுனா நம்ம கஞ்சா விற்கிற மாதிரி ஒரு ஹீரோ, அதுதான் கொத்தா. அதில் வந்து கஞ்சா விற்பான், எல்லாம் பண்ணுவான், இஷ்டத்துக்கு கொலை பண்ணுவான். போலீஸ்னு ஒன்று இருக்கவே இருக்காது. சார் இந்த செம்மர கடத்தல் சொல்கிறீங்க, இந்த கஞ்சா விற்பனை இதெல்லாம் பண்ணிட்டோம், அந்த இயக்குனர்கள் எல்லாமே ஒரு விளக்கம் தராங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்புறம் எதுக்கு வைக்கிற? லோகேஷா அதுதான் சொல்கிறேன். அது அப்புறம் எதுக்கு வைக்கிற? அதான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல, ஏன் வைக்கிற? வேறு கதையே இல்லையா? கதை பஞ்சம், நாலேஜ் பஞ்சம். ரெண்டாவது இந்த ஆடியோலெல்லாம் பார்த்தா வேலை வெட்டி இல்லாமல் போய் நின்றுட்டு கை தட்டிக்கிட்டு ஓன்னு கத்திக்கிட்டு இருக்குங்க. அவங்க தான் உலகம் நினச்சிக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு மியூசிக், 4 மியூசிக்கு ஒரு இதை போட்டு 1500 ஸ்க்ரீனு, 2000 ஸ்க்ரீனு, சலாரா சார், சலார் படம் நல்லா இல்லை சார் அப்படின்னு இல்லாமல் 500 கோடி ரூபா சம்பாதிச்சு போடுவோம். எந்திரன் 2 தான் நினைக்கிறேன், படம் நல்லா இல்லைன்றதுக்குள்ளே பெரிய அமௌண்ட்டை இது பண்ணிட்டாங்க. நான்லாம் உஷாரு முதல்ல, என்னதான் ஒரு படமாக இருந்தாலும்
இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியும், அதனால் பார்க்கல. அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவ்வளோ அதிகமான ஸ்க்ரீனிங் அது இது வச்சு பணம் கொட்டுது, எல்லாம் ஓகே. உங்களுக்கு யார் இந்த மாதிரி அந்த துள்ளுவதோ இளமைன்னு ஒரு படத்தை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். எல்லா காட்சியும் இருக்கும் அதில். யாராவது பார்த்துருக்கீங்களா துள்ளுவதோ இளமை? தனுஷ் நடிச்சது. எல்லா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஆபாச படம் மாதிரி தான் அந்த இது இருக்கும். கடைசியில் சொல்லுவாங்க இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்வாங்க. உன்னை யார் எடுக்க சொன்னது? நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம் போகிறோம். ஆனால் அதே அடல்ட் ஃபிலிம் தானே. ஆமாம், அதான் சொல்கிறேன். அடல்ட் ஃபிலிம்லேயே ரொம்ப சின்ன பசங்க ஸ்கூல் பசங்களாம் வச்சு பண்ணுற மாதிரி ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அது. கடைசியில் யாரோ ஒருத்தர் விஜயகுமார் யாரோ ஒருத்தர் வந்து புத்தி சொல்லுவார்னு நினைக்கிறேன், செய்யக்கூடாது இப்படியெல்லாம் அப்படின்னு. இது என்ன இது? அதனால் இதெல்லாம் நீங்கள் இல்லாத படங்கள் வருது இல்லை. இந்த பார்க்கிங்னு ஒரு படம் வந்திருக்குல்ல, அதில் என்ன இருக்குது? ஒரே ஒரு ஈகோ, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஈகோ. கார் வச்சுக்கிற எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கும். இந்த காரை பைக்கு கூட ஆமாம், காலைல நம்ம ஆஃபீஸ்லேயே பார்ப்போம்ல, கோணந்தூரில் நான் விட்டுருப்பான், எதிரில் இடம் இருக்கனால விட்டுருக்கோம். இல்லாட்டி ஒருத்தர் புது பைக் வாங்கினா அவர் எவ்வளோ மனசு வருத்தப்படுவார். நடா விடலான்னு பார்த்தா அதை ஒருத்தன் நேற்று ஒரு இடத்துல போகிறேன், என் பைக்கு மேலே சாஞ்சிக்கிட்டு அந்த பைக்கையே வெளியே எடுக்க முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஈகோன்ற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு படத்தையே எடுத்தாங்கல்ல, அதுதான் டைரக்டருடைய திறமை. சார் இப்போ பார்க்கிங் மாதிரியான படங்கள் வந்து ஹரிஷ் கிளான் மாதிரியான ஒரு நாயகன் தான் பண்ணுறாங்க. ஆமாம், ஒரு சின்ன கதாநாயகன் தான். ஆமாம். இப்போது லோகேஷ் எடுத்த படம் வந்து விஜய் நடிச்சிருக்காரு. விஜய்ங்க ஒரு பெரிய கதாநாயகன். ஆமாம், இந்த பெரிய கதாநாயகன்லாம் நடிக்கிறனால தான் இந்த படத்துக்கு ஆதரவு வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இன்றைக்கி 2 விஷயம் நடக்குது. ஒன்று மாஸ், விஜய் நடித்தாருன்னா வித்துரும். விஜய் நடித்தாருன்னா அவன் ரசிகர் லட்சக்கணக்கான ரசிகர் இருக்காங்க, ஒன்ஸ் பார்த்தாங்கனால இது. 2வது ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. 3வது விஜய் வருது என்னதான் பார்க்கலாம் அப்படின்னு வர ஒரு டீம். இது எல்லாம் அதுதானே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து வச்சுருக்கிறது. ரஜினி வளர்த்து வச்சுருக்காரு, அஜித்தை வளர்த்து வச்சுருக்காரு, விஜய் வளர்த்து வச்சுருக்காரு, சிவகார்த்திகேயன் வளர்த்து வச்சுருக்காரு. இவங்களுக்குலாம் ஒரு ஆடியன்ஸ் இருக்கும். சிவகார்த்திகேயனுக்கு 30 கோடி 40 கோடி வர்ற அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கும். இன்றைக்கி டாப்பில் இருக்கிறது இவங்க 2 பேர் தான். 200 கோடி வர அளவுக்கு 2 பேர் வச்சுருக்காங்க. அஜித்து கொஞ்சம் பின்னாடி இருக்கார். பின்னாடினா கொஞ்சம் ஒரு 10 கோடி கம்மியாக இருப்பார், அவ்வளோதான். அப்போது இந்த 200 கோடி எட்டுறதுடைய லட்சியம்தான் சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷுக்கும் சூர்யாவுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்குது. அவங்களும் அந்த 100 கோடி கிளப்பில் எப்போ தொட்டுட்டு போகிறாங்க. எந்த படம் வந்தாலும் 100 கோடி கிளப் இணையுதுன்னா அவங்களும் ஒரு ஸ்டார் லெவலில் வந்துடுவாங்க. அடுத்து 200 கோடி. இந்த விஷயத்தை தான் இந்த டைரக்டர்கள் இந்த மாதிரி தப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. சார் உங்களுக்கு இப்படி சார் நீங்கள் அப்படியே சும்மா ஏட்டி ஓதிங்க சார், அந்த காரே ஒரு 10 அடி பின்னாடி போகுது சார், கார் அவ்வளோ வேகமாக வரும் சார், நீங்கள் காலை தூக்கி அப்படி நிறுத்துறீங்க சார். டேய் பாலையா படத்தில் தான்டா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ என்னடா தமிழ் படத்து என்ன தமிழ் படம் வேறு லெவலு, கிட்டத்தட்ட மலையாள படம் அவ்வளோ ஈக்குவலாக பல விஷயங்களில் புது புது முயற்சிகள்லாம் பண்ணி காட்டின படம். எவ்வளோ பெரிய டைரக்டர்கள், எவ்வளோ ஒரு ஒரு சின்ன கதை, ஒரு சின்ன ஒரு வீடு, அவருக்கு 35 லட்ச ரூபா கொடுத்தாங்களாம். இந்த சம்சாரம் அது மின்சாரம் வீட்டுக்குள்ளேயே கதை. அந்த படத்தை எப்போ உட்காந்தாலும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசிக்கலாம். அந்த 35 லட்ச ரூபாயிலே ஒரு சில அமௌண்ட்டை கொஞ்சம் குறைச்சி மிச்சப்படுத்தி கொடுத்துருக்காரு. அது பார்த்தா பயங்கரமாக ஓடிச்சு, தேசிய விருது வாங்கிச்சு, 25 வாரம் ஓடிச்சு. அந்த மாதிரி எடுத்தவங்க இருக்காங்க. இப்போ தான் சொல்கிறேன் அந்த பார்க்கிங்லாம் என்ன. இன்னொரு பிரச்சனை சொல்கிறேன், இது மாதிரி இயக்குனர்கள், இந்த பார்க்கிங் மாதிரி வர இயக்குனர்களை அழித்து விடுவார்கள். கமலஹாசன் இவ்வளோ பேசுகிறாரு, பிக் பாஸில் சொன்னார், சின்ன சின்ன படங்கள் தான் திரையுலகை வருங்காலத்தை வாழ வைக்கும் அப்படின்னாரு. அப்புறம் அவருக்குள்ளேயே குத்திச்சு போல். நான் என்னடா இவரே இப்படி சொல்கிறாரே அப்படின்னு யோசிக்காதீங்க. என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியதும் சிறிய படங்கள் தான். சிறிய படங்கள் வந்து தான் உங்களை வந்து படைப்பாளிகளை உருவாக்கும் அப்படின்றாரு. சார் அப்படின்னு பார்க்கும்போது கமல் சொல்லியிருக்காரு, அவர் பண்ணல. ஆனால் கேரளாலாம் பார்த்தோம்னா பண்ணியிருக்காரு, இப்போ பண்ணுறதில்ல. இப்போ பண்ணுறதில்ல. மம்முட்டிலாம் இன்னும் சின்ன படங்கள் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சம்பளமே ஒரு 10-12 கோடி தான் வாங்கிட்டு சின்ன படம் நடிக்கிறாரு. அங்கே இருக்க பிருத்திவிராஜும் சின்ன சின்ன படங்கள் பண்ணுறாங்க. 2 பேரும் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்க சூப்பர் ஸ்டார் ஏன் சின்ன படங்கள் பண்ண மாட்டாங்க? நல்ல அருமையான கேள்வி இது. என்னென்னா சிவாஜி கணேசனும் சரி, ரஜினி கூட ஒரு டைமில் பண்ணியிருந்தார். ஒரு பாட்ஷா பிரம்மாண்டம் அடிச்சு நவுத்தினோன்னா 2-3 ஜோகான படங்கள், அருணாச்சலம், முத்து, இந்த மாதிரிலாம் அப்படி பண்ணிட்டு போவார். எம்ஜிஆரும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, சிவாஜி பண்ணியிருக்காரு, கமல் கூட பண்ணியிருக்காரு. இப்போ என்னென்னா இந்த ஒரு மாசுன்ற பைத்தியம் பிடிச்சிட்டு ஆட்டுது எல்லாரையும். நடித்தா வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம், அந்த 2 படத்தில் 100 கொலை பண்ணுவேன். போலீஸ்னு ஒன்று இருக்கக்கூடாது. ஹீரோவை நான் ஊற்றி கொல்லுவேன், ஹீரோவை திட்டு பையனாக இருப்பேன், ஹீரோவை மொல்ல மாதிரித்தனம் பண்ணுவேன், ரேப் மட்டும் பண்ண மாட்டேன், மற்ற எல்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரி வகையான ஒரு இதுக்கு டைரக்டர்கள் கொண்டு வந்துட்டாங்க. அந்த டைரக்டரில் போற்றி பாதுகாக்கிற, அவங்கள பெருசாக கொண்டாடுகிற இந்த இது இருக்கிறதுனால இது எல்லாமே கரெக்டோ. ஒரு அந்த புஷ்பா
தோல்வி அடைஞ்சிருந்தா 2வது பார்ட் வந்திருக்குமா? வாய்ப்பு இல்லை. கேஜிஎஃப் ஊற்றிக்கிட்டு இருந்தால் 2வது பார்ட் வருமா? வராது. சலார் வருமா? இதிலெல்லாம் ஏன் இந்த கொலை, இந்த கத்தி, வெட்டு, குத்து, பிரம்மாண்டம் இதை தாண்டிட்டு என்ன இருக்குதுன்னு ஏதாவது ஒன்று எடுத்து மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தா என்ன இருக்குது? அப்போ இதுதான் பிரச்சனை. அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி டைரக்டரில் புதுசாக வர்றவங்கள இவங்க வாழவே விட மாட்டாங்க. ஏன் வாழவே விட மாட்டாங்கன்னா, ஸ்க்ரீனிங்கே கிடைக்காது இவங்களுக்கு. அவங்க படம் எடுத்தாலும் விற்காது. பிரம்மாண்டத்தை நோக்கி மற்றவங்கள நகர்ந்துருவாங்க. முன்ன மாதிரி விநியோகஸ்தர்கள், நீங்களாம் வந்து இப்போ உங்கள் காலத்துக்குலாம் இது தெரியாது. ஒரு காலத்தில் படங்கள் விநியோகஸ்தர்கள் இருந்தாங்க. செகண்ட் ரிலீஸ் படம் ஏதாவது வருதா? வருதில்லை. முன்ன அப்படி இருக்காது. தியேட்டர்கள் இருக்கும். இந்த தியேட்டரில் ஒரு படம், ரஜினி படம் வந்து ஓடிட்டு இருக்கோம் 4 தியேட்டரில், ஒரு 5 தியேட்டரில் பழைய படம், வேறு ஏதாவது படம் செகண்ட் ரிலீஸு, தேர்ட் ரிலீஸு, 4th ரிலீஸு வாங்கி போடுவாங்க. நம்ம கேசினோ தியேட்டர் பக்கத்தில் மீரான் சாஹிப் தெருன்னு இருக்குது. அங்கே ஃபுல்லாக விநியோகஸ்தர் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த படம் விநியோகம் பண்ணுறாங்கல்ல, ஒரு 10,000 கொடுத்து, அப்போல்லாம் ரீல் தானே, பொட்டியை வாங்கிட்டு, இந்த படத்தில் கூட காமிப்பான ஒரு படத்தில் பொட்டி வந்துருச்சுங்கன்னு, அந்த மாதிரி பொட்டியை வாங்கிட்டு ஒரு தேட்டரில் பேசியிருப்பாங்க. அங்கே கொண்டு போய் ஒரு படத்தை போடுவார். 10,000 வாங்கியிருக்காருன்னா எல்லா செலவு போகுது 35,000 சம்பாதிக்குதுன்னா தேட்டர் வாடகை இந்த 10,000, மற்ற செலவு போக ஒரு 10,000 நிற்கிதுன்னா அவருக்கு லாபம். இப்படி சின்ன சின்ன லெவலில் அப்புறம் சின்ன படங்கள் வருதில்ல, அவங்களே வந்து இதே மாதிரி பிழைப்பாங்க. இது எல்லாமே இருந்தது. அப்படி தான் டி. ராஜேந்தர் என்கிற மிகப்பெரிய படைப்பாளி வந்தது. அப்படி தான் அவர் படம் எனக்கு தெரிஞ்சு புரட்சவாக்கத்தில் ராக்கி தேட்டர்னு ஒரு தேட்டரு வந்து ஒரு வாரம் ஓடவே இல்லை. இங்கெல்லாம் ஒரு நாள் ஓடலன்னு தூக்கிடுவாங்கல்ல. ஆமாம், ஒரு வாரம் ஓடல, ஒரு ஷோ ஓடனாலே தூக்கிடுறாங்க. ஒரு வாரம் ஓடலை. ஒரு வாரம் கழித்து அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த படத்தில் பாட்டு நல்லா இருக்குதுடா, லவ் சீன் நல்லா இருக்குதுன்னா அப்புறமா 175 நாள் அந்த படம் ஒரு தலை ராகம். அதில் வந்ததான் உஷா, டி. ராஜேந்தர், ரவீந்தர், சந்திரசேகர், வாகை சந்திரசேகர்ன்றாங்க, அவர், தியாகு, எவ்வளோ பேர் அதில் வந்து வந்தாங்க. அப்புறம் ஒரு நடிகர், மலையாள நடிகர் ஒருத்தர், அவரும் அப்புறமா பெரியதான, அவர் தான் ஹீரோ அந்த படத்தில். இது இளையராஜா கெய்டி தேட்டரில் அண்ணா கிளின்னு ஒரு படம் வருது, ஒரு வாரம் ஓடலை. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது பிக்கப் ஆகுது. அண்ணன் கீழே ஒன்று தேடுத பாட்டு, மச்சானை பார்த்தீங்க பிச்சுக்கிட்டு போகுது படம். இளையராஜாவுக்கு அப்புறம் அவர் எங்கேயோ போயிட்டார். இளையராஜா பெரிய பெரிய ஸ்டாருக்கு, சிவாஜிக்கு தியாகம் படத்துக்கு அடிக்கிறாரு, அது இதுன்னு அடிக்கிற எங்கேயோ போகிறாரு. இப்போ சொல்லு, இன்றைக்கி அந்த நிலமை இருந்தால் வர முடியுமா? இந்த பார்க்கிங்கு இசையமைப்பாளர் வந்து அவர் பேர் என்ன? ஜஸ்டின் பிரபாகர். சாம் சிஎஸ். சிஎஸ். அவர் எத்தனை படம் அடிச்சிருக்காரு தெரியுமா? ஒரு 20 படத்துக்கு மேலே பண்ணிட்டாப்புல. அதில் எத்தனை படம் இட்டு. இன்றைக்கி அவர் ரோட்டில் போனால் யாருக்குமே தெரியாது அவர். ஆமாம். அவர் பொண்ணு அவர்கிட்ட கேட்டுச்சான், என்னப்பா நீ அனிருத் மாதிரி அடிக்க மாட்டேங்கிறேன்னு. ஆனால் சாம் சிஎஸ் மியூசிக்கு, அந்த பின்னணி இசையெல்லாம் வேறு லெவலு. இவர் அனிருத் ஒரே மாவை எடுத்து மாலை சுட்டுனுக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, பெரிய நடிகர்னது அது இதுன்னு. இப்போ இந்த படத்துலாம் எடுபடல அந்த பிஜிஎம் மறுபடியும். அந்த மாதிரி அவருக்கு வர முடியுதா? அவர் வாய்ப்பு கிடைக்குதா? இதுதான் பிரச்சனை. அப்போது இந்த மாதிரி படங்கள் இவங்க வந்து இந்த வன்முறை இதெல்லாம் வைக்கணும். மற்ற புது படைப்பாளிகள் அவன் வர்றவனை எப்படி எடுப்பான்? எப்படியாவது அஜித் கால்ஷீட் கிடச்சிருமா, எப்படியாவது விஜய் கிடச்சிருமா, அவங்கள வச்சு இதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். அந்த டைப் தான். ஏன்னா அப்போ அந்த பிரம்மாண்டத்தை காமிச்சு வில்லன்னா இவர் வரும்போதே, சார் நீங்கள் என்ட்ரி ஆகும்போது ஒரு கார் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டுக்கு சார், ஒரு 100 பேர் சுற்றி நிற்கிறான் சார், எல்லார் கையிலையும் கோடாலிக்கு சார். அவன் அந்த படத்தை பார்த்துருப்பான், ஃபுட்பால் அந்த அசில்னு ஒரு படம் வந்துச்சு, எல்லாம் கோடாலி வச்சுருப்பான், அதை பார்த்துருப்பான். அதை இது ரைட்டு சார், 100 பேர் இது சார், நீங்கள் வந்து அடி எல்லாம் வெட்டும் போது குனிஞ்சு இப்படின்னு வரும், இவர் மாதிரி வெட்டே உள்ளது, அது எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போயிடுவார். அப்போது இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ள வர்றதுனால சுத்தமாக இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. இதில் தான் இந்த கேஸ். ஏன் உனக்கு எந்த பிரச்சனை, உனக்கு எங்கே இந்த பிரச்சனை வருதுன்னு லோகேஷ் கனகராஜை மட்டும் குறி வச்சுருக்காங்க. நான் சொல்கிற அந்த மனுதாரருக்கு நெல்சன், அந்த புஷ்பா படத்தார் அவர், கேஜிஎஃப் படத்தார் அவர், வேறு யார் இருக்கா, இந்த ஹெச் வினோத், இந்த மாதிரி ஒரு 10 டிக்கெட்டை சேர்த்துருக்கணும் எதிர் மனுதாரர்களாக. இவங்க எல்லாமே இப்படி தான் பண்ணிருக்காங்க. ஹெச் வினோத்தோடு கொஞ்சம் விட்டுடலாம், அவர் நல்ல படங்கள் எடுத்திருக்காரு, நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. இவங்க எல்லாத்தையும் ஒரே வாசல் நிற்க வச்சு உளவியல் சோதனை பண்ணுங்கள் சார். நல்ல கோரிக்கை அது உண்மையிலேயே. ஏன்னா அது வந்து எனக்கு என்னென்ன எதிர்கால இளைஞர்களுடைய இதை பற்றி கவலைப்படாமல் இது பண்ணுறது வந்து தப்பு. பார்ப்போம். நீதிமன்றம் வந்து வழக்கை எடுத்ததே பெரிய விஷயம், பதில் கேட்டிருக்காங்க, இவங்க தான் பதில் சொல்லுவாங்க.
ஏதாவது கொஞ்சம் ஒரு அக்கறை சமூக அக்கறையோட ஒரு அக்கறை அது உத்தரவுகள் வந்துச்சுன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். ஆனால் யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. கேட்டால் இண்டஸ்ட்ரின்னுவாங்க, சார் 300 கோடி போட்டு எடுக்கிறோம் சார்னுவாங்க. சார் இறுதியாக ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரியான படங்கள் எடுத்தாதான் வசூல் வரும் அப்படிங்கிற நிலைமை இப்போ இருக்குது. ஏன்னா விஜய் இந்த போன வருஷத்தில் வந்து வாரிசுன்னு ஒரு படம் நடிச்சார். எந்த கேங்ஸ்டரு போதைப் பொருள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. க்ளீன் ஃபேமிலி ட்ராமா தான் அந்த படம். அந்த படம் வந்து 300 கோடி வசூல் வருது. லியோவில் பார்த்தா முழுக்க முழுக்க கேங்ஸ்டரு ட்ரக் எல்லாமே இருக்கும், 600 கோடி எடுக்குது. அப்படிங்கும்போது மக்கள் அதை தான் ரசிக்கிறாங்கன்ட்டு இயக்குனர்கள் பார்வை அங்கே தானே போகுது. லியோக்கும் வாரிசுக்கும் என்ன வித்தியாசம்னா டைரக்டர் வித்தியாசம். வாரிசு 200 சில்லற கோடி, துணிவை விட ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் இல்லை? ஆமாம், ஜாஸ்தி. லியோவுக்கு வந்து ஒரு வைபை கிரியேட் பண்ணாங்க. லோகேஷ் கனகராஜ் யார் இவர், அவர் அது விக்ரம் படம் எடுத்தார், அவர் இதுன்னு ஒரு வைபு. அவரோட யார் இவர் யார் இது, இந்த வைபை கிரியேட் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணாங்க. அதனால் நான் என்ன கேட்குறேன், 600 கோடி இவ்வளோ இது பண்ணி ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதை போய் சேருது. அது மீதி எல்லாம் தயாரிப்பு செலவு 200 சில்லற கோடி, நடிகர் இவ்வளோ சம்பளம்னு. ஏன் 4 படம் நல்ல படம் சாதா படம் எடுங்க. இப்படி தான் வந்தால் தான் இவ்வளோ ஓடுன்றது வந்து கிடையாதுன்றது தான் வாரிசும் உதாரணம். ஏன்னா அது ஒன்றும் 30 கோடி சம்பாதிக்கல, அதுவும் 200 சில்லற கோடி சம்பாரிச்சிச்சு. விஜய்னா அவருக்கு ஒரு ஆடியன்ஸ். சரி, நான் கேட்குறேன், நாளைக்கு விஜய் அரசியலுக்கு வந்து முதலமைச்சராக வேட்பாளராக நிற்கிறாருன்னா இந்த விஷயங்களெல்லாம் அவர் சகிச்சுக்குவாரா? கரெக்டுன்னு வரா? சகிச்சுக்க மாட்டார். ஆனால் அவரே அந்த மாதிரி படங்கள் தான் நடிச்சிருக்காரு. யார்? விஜய் அந்த மாதிரி படங்கள் தான். அதை தான் சொல்கிறேன், இதை ஏற்றுக்குவாரா? சமூகத்துக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறார்? ஒரு எம்ஜிஆர் வந்தார், அவர் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொன்னார், பாடல்கள் மூலிமா சொன்னார், நடத்தை மூலிமா சொல்லலாம் பண்ணார். நீங்கள் நாளைக்கு வரும்போது கேட்டால் இது மாடர்ன் சமூகம் இப்படி தான் இருக்குன்னா, நீங்கள் இதில் இந்த வன்முறை காட்சி இதெல்லாம் வந்து நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனையாக வந்து முடியுமே. இன்றைக்கி வர்ற இந்த 2K கிட்ஸு, 2K கிட்ஸை தாண்டி 210K கிட்ஸ்லாம் வரும் போல், அதெல்லாம் பார்த்து தானே வரும். அது நாளைக்கு சமூகத்தில் பிரச்சனையாக தானே மாறும். நீங்கள் முதலமைச்சராக வந்து உட்காந்திங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனையாக மாறுமே. அப்போ இந்த விஷயங்களில் வந்து இல்லை, இது யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணணும், யாராவது சிந்திக்கணும். எல்லாருமே கைத்தட்டு போயிட்டு ஆஹா ஓகன்னு சொல்கிறது நம்ம ஒன்றும் சினிமா ரிப்போர்ட்டர் கிடையாது. சார், பெரிய நடிகர்கள் இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இதை நம்ம எல்லாருடைய இதுங்க, எல்லாருடைய எண்ணமும் அது. பல தடவை அந்த விஷயங்கள் வந்திருக்கு. பெரிய நடிகர்கள் இந்த மாதிரி பெரிய சம்பளம் இதெல்லாம் கட் பண்ணுங்கன்ற கோரிக்கை கூட வந்திருக்கு. ஆனால் இந்த பெரிய ஆரவாரத்தில் அது சத்தம் இல்லாமல் அப்படியே அமைங்கி போயிருக்குது. இது முடிவு வரும். ஏன்னா இந்த இப்போ வந்துடுறாங்கல்ல கொஞ்சம் நம்பிக்கை தரும் முகங்கள்லாம் இந்த போன வருஷத்தில் வந்திருக்காங்கல்ல நிறைய பேர். இவர் பார்க்கிங்கு, சித்தா, வேறு என்ன படம், டாடா, குட் நைட்டு, வித்தியாசமான சிந்தனைகள், சின்ன பட்ஜெட்டு, அதே 5 கோடியாம் சின்ன பட்ஜெட்ன்றோம். இப்போ அந்த மாதிரி வரும்போதெல்லாம் ஓரளவுக்கு அவங்க லாபம் கூட இல்லை. இப்போ விஜய் மாதிரியான ஆட்கள் சேர்ந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல பார்க்க. காம்பவுண்டு சோறுகளே விட மாட்டாங்க. அதுதான் சொல்கிறேன், அந்த மாதிரி நடந்தோம்னா மலையாள சினிமாவுக்கு நம்ம டஃப் தான். கோலமாவு கோகிலான்னு ஒரு சின்ன படத்தை எடுத்து ஊட்டியிருந்தார். அதில் மூளையை கழட்டி வச்சுட்டு பார்க்குற மாதிரி பல சீன் இருக்கும். இருந்தாலும் அது காமெடின்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்து டாக்டர்னு கொஞ்சம் பெருசாக மூளை கழட்டுற மாதிரி பண்ணார். ஒரு குடும்பமே போய் ஒரு கேங்ஸ்டரை காலி பண்ணுற மாதிரி. சரி, ஏதோ ஜோக்கு அப்படின்னு போயிடலாம். அவர் தானே கொண்டு வந்து ஜெயிலரில் விட்டாங்க, புரியுதா? ஆமாம். சின்ன நடிகை இது டைரக்டரு சின்னதாக எடுக்கும்போது அப்போவும் அவர் அந்த இதில் தான் போயிருந்தார். ஓரளவுக்கு காமெடி, கொஞ்சோண்டு வன்முறை காமிச்சார். வன்முறை இல்லை, ஒரு மாதிரி அதை காமெடி ஆக்கியிருப்பார். ஆனால் அந்த தவறான ஒரு 250-300 கிலோ ஹெராயினை கடத்துகிற மாதிரி காமிப்பார். டாக்டரில் கொஞ்சம் கூட, அதுவும் காமெடி பிக்சர் தான். ஜெயிலரில் நம்ம அப்படி தானே எதிர்பார்த்தோம். ஆனால் என்ன நடந்தது? வன்முறை, கொலை, தேவையில்லாமல் பாதி ஆப்புக்கு மேலே இஷ்டத்துக்கு கதையை போட்டு உன் பிள்ளை என்கிட்ட தான் இருக்கான பிறகு இவர் பிள்ளையை காப்பாற்றுறது எங்கேயும் போய் சண்டை போட்டுன்னு இருப்பார். கிரீடத்தெல்லாம் தேடி போயின்னு இருப்பார். அவனை பிடிச்சி 4 விட்டு அவன் கொடுத்துட போகிறான், பையனை ஒப்படைச்சிட போகிறான். அப்புறம் பையன் பார்த்தா அவன் அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு பையனும் இவன் டீமில் தான் இருப்பான் போல் அப்படின்னு. இந்த மாதிரி அப்போ சாதாரண இது எடுக்கிற டைரக்டர் கூட கொஞ்சம் பெரிய நடிகரோடு இணையும் போது அவரும் கிட்டத்தட்ட அந்த இதில் போய் நிற்கிறாரு. ரஜினியே விழுந்துட்டாருங்க. ரஜினி படத்ததெல்லாம் இருக்காது, இவ்வளோ வன்முறை இதுக்கு முன்னாடி இருக்காது. அவர் ஒரு ஃபேமிலி பிக்சர் பண்ணுற நடிகர். கமல்ஹாசனும் விழுந்துட்டாரு. விக்ரமில் அப்படியே பெருசாக படம் காட்டி 400 சில்லற கோடினோன்னா அவர் யாரோ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு, வாட்சி கொடுக்குறாரு, கார் கொடுக்குறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. இதுதான் பிரச்சனை. அதனால தான் அவர் அப்பப்போ ஏதாவது ஒன்று சொல்லிக்கிறாரு, சின்ன படங்கள் வரணும், படைப்பாளிகள் வரணும்னு. அதனால் இந்த வழக்கு ஒன்றும் பெருசாலாம் அதில் தீர்வுலாம் கிடைக்காது. ஏன்னா இப்போது அவருக்கு உளவியல் பரிசோதனை பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து நடக்குமா இந்த விஷயம்? அதெல்லாம் எப்படிங்க, அவருக்கு
அவருன்னா அந்த அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் அது ஒரு கோரிக்கை. ஆனால் என்ன கேட்டால் அவங்க வந்து உளவியல் பரிசோதனை பண்ணுறத விட மன ரீதியாக அவங்க சுய பரிசோதனை பண்ணிக்கணும். நம்ம அந்த சமூகத்துக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு. எவ்வளோ டேரக்டருக்கு எவ்வளோ விஷயம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம வந்து இந்த விசில் அடிச்சாங்குஞ்சிகள் கை தட்டுறதை வச்சுக்கிட்டு நம்ம திரும்பி பார்த்தா நீங்கள் என்ன படைப்பு கொடுத்துருக்கீங்கன்னா, சங்கர்னு ஒரு டேரக்டர் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தா 1-2 படம் நல்ல படமாக இருக்கும். அது கூட பார்த்தா ஒரே டைப் கதையாக இருக்கும். ஆனால் மற்ற அதுக்கப்புறம் வந்தெல்லாம் பார்த்தா எனக்கு நம்ப முடியாத காட்சிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் அதிலே வன்முறை ஜாஸ்தியாகி தான் போகிறீங்க. அப்போது சுய பரிசோதனை பண்ணிக்கணும், அவ்வளோதான். கோர்ட்டு இது வழக்கெலாம் ஒன்றும் பெருசாக தான் இருக்காது. நோட்டீஸ் கேட்பாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. சரி இனிமேல் இப்படி எடுக்காதீங்க, கொஞ்சம் பார்த்து எடுங்க அப்படின்னு கொஞ்சம் சில அறிவுரைகள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி படம் எடுக்காதுன்னு தடை யாரும் கோர்ட்டில் போட முடியாது. அதுக்கான சட்டங்களும் இல்லை. அறிவுரை சொல்லுவார்கள் நீதிபதிகள். அப்படி வேணால் வாய்ப்பு இருக்குது. சரி சார், இதுக்கப்புறமாச்சு தமிழ் சினிமாவில் வன்முறை இல்லாமல், இந்த ட்ரக்ஸ் கடத்துறது இந்த மாதிரிலாம் இல்லாமல், நம்ம நிறைய மிஸ் பண்ணுற இந்த காதல் படங்கள், காமெடி படங்கள் இதெல்லாம் வந்துச்சுன்னா, சமூக அக்கறையுள்ள படங்கள் எல்லாம் வரும்போது தமிழ் சினிமா இன்னும் வளரும். நீ சொல்கிறதுக்கு இந்த வடிவேல் சொல்லுவானே எதே அப்படின்னு அதை தான் நான் பதிலாக சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓகே சார், நன்றி.